அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் இரவு கேன்சர் நோயாளியான பாஷாவும் அவருடைய மனைவியான பர்வீனும் அம்மாப்பேட்டையில் தன்னுடைய உறவினருடைய வீட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க லீ பஜார் வழியாக மேம்பாலம் ஏறி கீழே இறங்கும்போது புதிதாக ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே நிறைய பேர் பைக்கில் போனாலும் கூட இவங்க மட்டுமே அந்த ஹேண்ட்பேக்கை கவனிச்சிருக்காங்க. உடனே அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு திறந்து பார்த்தது பார்த்திங்கன்னா அதில் சுமார் 10 சவரன் நகை இருந்திருக்கு. கூடவே 2 மொபைல் ஃபோனும் இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோன் தொடர்ந்து ஃபோன் காலாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுவும் பாஷா தற்போது கேன்சர் நோயாளி என்பதால் அதற்கான சிகிச்சையும் எடுத்துகிட்டு வராரு. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோன் கால் திரும்ப வரவும் அவங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க ஃபேஸ் பண்ணதில்லை. நமக்கு ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பயந்து போன அவங்க அந்த ஃபோனை அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதுமே இந்த குறித்து தன்னுடைய மகனான அப்துல்லாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவருடைய மகனான அப்துல்லா ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் காலையில் ஸ்கூல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சவாரி ஓட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதாவது ஆட்டோ ஓட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வராரு. அப்போ அப்துல்லாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இது காலையிலே நம்ம பிள்ளைங்களை ஏற்றுறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா ஏதோ அவசரம்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்களே, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா நேராக அம்மா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோடனே அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி நைட்டு வந்தம்மா இந்த ஒரு பேக் கிடஞ்சிது, நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், உள்ளே இவ்வளோ நகை இருக்குது, நமக்கு அடுத்தவங்களுடைய காசெல்லாம் வேணாம்பா, இதை உரியவங்ககிட்ட சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு தெரியலை, இதில் 2 ஃபோன் வேறு இருந்துச்சு, நைட்டு நான் அவங்க நைட் நேரத்தில் அன்டைமில் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ எதுவும் பதறக்கூடாது அப்படின்னுக்காக நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, ஃபோன் தொடர்ந்து வந்ததால் நாங்கள் பயந்து போய் அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டோம், இந்த நகையை உரியவங்ககிட்ட போய் ஒப்படைக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் மகனான அப்துல்லா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வழக்கமாக ஸ்கூல் பிள்ளைங்களை கொண்டு போய் விடக்கூடிய டைம்மா, நான் அதனால் விட்டுட்டு இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை ஸ்கூல் ட்ரிப்பை எடுக்க போயிருக்காரு. பிள்ளைங்களெல்லாம் அழைச்சி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு சரிம்மா நம்ம இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடலாம், அவங்க இதை யாரோடது என்ன ஏது விசாரித்து அவங்க கரெக்டான நபர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஷாவையும் அவருடைய அம்மாவான பர்வீனையும் ஆட்டோ டிரைவரான அவருடைய மகனான அப்துல்லா அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இதற்கிடையில் இந்த நகையுடைய உரிமையாளரான வேணுகோபாலகிருஷ்ணனும் பூங்கோதையும் நேற்று நைட்டு நாங்கள் இந்த இடத்துல வரும்போது இந்த பேக்கை நாங்கள் தவற விட்டுட்டோம், அதில் நகைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று முந்தான நைட்டே வீட்டுக்கு போன பிறகு தான் அவங்க பேக்கை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேக்கை காணாமல் போனது தெரிய வந்திருக்கு. அப்போ உடனடியாக பூங்கோதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது குறித்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மகன் தன்னுடைய அம்மாவுடைய மொபைல் ஃபோன் நம்பரை வச்சு தன்னுடைய அம்மாவுடைய மொபைல் ஃபோன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ட்ராக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவரோட மகன் சொல்லியிருக்கான், அம்மா லீ பஜார் வழியாக லீ பஜார் கிட்ட சாரதி ஹோட்டல் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் உன்னுடைய செல்ஃபோன் டவர் காட்டுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இவங்க வேணுகோபாலகிருஷ்ணனும் பூங்கோதையும் பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு சேலத்துக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்போது தான் இந்த பேக்கை அவங்க தவற விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மகன் சொன்ன இடத்துக்கு மறுபடியும் நகைக்காக வேணுகோபாலகிருஷ்ணனும் பூங்கோதையும் நைட்டு ஜங்ஷனுக்கு தேடி பார்த்துருக்காங்க. யாராவது பேக் எடுத்தாங்கன்னா என்ன எதுவும் விசாரிச்சும் பார்த்துருக்காங்க. எந்த விதமான தகவலும் இல்லைன்னு நம்ம நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் தான் பாஷா பர்வீனும் அவருடைய மகனான அப்துல்லாவும் நேற்று நைட்டு கடந்த நகையை பத்திரமாக ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சிட்டு போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் எனக்கு கேன்சர் இருக்குது, நான் எப்போ வேணாலும் நான் சாகலாம், இந்த அல்லாஹ் எங்களுக்கு அடுத்தவன் பணத்துக்கு மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நாங்கள் அடுத்தவன் பணத்துக்கு மேலே நாங்கள் ஆசைப்படலை, இது யாரோடது அவங்களோட பொறுப்பாக நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் ஏற்கனவே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே வேணுகோபாலகிருஷ்ணனும் பூங்கோதை நகை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் உடனடியாக அந்த தம்பதிகளையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சுருக்காங்க. வர வச்சு பாஷா பர்வீன் கையாலேயே உங்களுடைய நகை நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையாலேயே கொடுக்க வச்சுருக்காங்க. தற்போது இது தொடர்பான வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரும் பாஷா பர்வீன் தம்பதிகளுடைய இந்த செயலை பாராட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.